வெற்றி எனும் உயரத்தை அடைய ஏணியாக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம்தான் உன்னுடைய தன்னம்பிக்கை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. இன்று இந்த செவ்வாயின் விடியலில் இந்த கந்தன் உனக்கு ஒரு உத்திரவாதத்தினை கொடுக்கின்றேன். என் வாக்கினை கேட்டு முடித்த 48 மணி நேரத்திற்குள் நீ விரும்பிய விஷயம் ஒன்று உன் கை வந்து சேர்ந்துவிடும். எதையும் விளையாட்டாக நினைத்து கடந்து விடாதே. என் பிள்ளைக்கு இந்த கந்தன் கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சரியான நேரத்தில் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன். அப்படி உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் என்று என் முன்னால் வேண்டி நின்ற விஷயம் ஒன்று இப்பொழுது உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சூழ்ந்து எந்த விஷயம் வருகிறது என்றெல்லாம் இப்பொழுது யோசிப்பதற்கு நேரம் இல்லை. உன்னிடத்தில் நேரம் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஏற்கனவே பல கஷ்டங்களையும் பல தடைகளையும் தாண்டி வந்தாயிற்று. இதற்கு மேலும் எல்லாவற்றையும் தாமதம் செய்து கொண்டிருந்தோமானால் உன்னுடைய வாழ்க்கையானது உன் கையை விட்டு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதனால் இந்த நிமிடம், இந்த நொடி பொழுது உனக்கானது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு நீ பெற நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பெறுவதற்கு நீ தெளிவாக இருந்து விட்டால் போதும். இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் கொடுக்க நினைப்பது எதுவாயினும் அதை உன்னிடத்தில் நேரடியாகத்தான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எதையும் மறைமுகமாக உன்னிடத்தில் தருவதில்லை. கார்த்திகை மாதத்தினுடைய இந்த மங்கள செவ்வாயில் சங்கடகர சதுர்த்தி நாளில் உனக்கான ஒரு விஷயத்தை நான் நடத்தி கொடுக்கிறேன் என்றால் என்னுடைய தமையனானவன் விநாயக பெருமானினுடைய அருளோடும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். இன்று இந்த செவ்வாயில் என்னுடைய ஆசிகளை நீ பெற்றுக்கொண்டாயானால் எண்ணி 48 மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் அந்த அதிசயத்தை நான் நடத்தியே தீருவேன். எல்லோருமே தனக்கான ஒரு விஷயம் இத்தனை காலமாகியும் நடக்கவில்லையே என்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கும். அந்த அளவிற்கு ஏதாவது ஒரு விஷயம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவேறாத ஆசையாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த விஷயத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையில் இது உனக்கு கிடைக்காமல் போனதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த காரணம்தான் உனக்கு இந்த விஷயத்தை உன் கைகளில் கொடுக்காமல் விட்டது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நம் கைகளில் கிடைத்தால் அது என்னவாக மாறும் என்பது தெய்வத்தின் கணிப்பில் சரியில்லை என்றால் அது உனக்கு ஒரு நாளும் கிடைக்காது. நீ அழுது புரண்டாலும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, இத்தனை காலமும் நீ தாண்டி நின்ற விஷயங்கள், இத்தனை காலமும் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாவற்றையும் நான் எப்பொழுதுமே கணக்கில் வைத்திருக்கின்றேன். நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்த இந்த கந்தனுக்கு அதற்கான நேரம் வந்துவிட்டது என்றுதானே அர்த்தம். ஏனென்றால் நான் உன்னிடத்தில் உன் வாழ்க்கையை பற்றி அல்லவா பேசிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் இந்த கந்தன் சிந்தித்து கொண்டிருக்கின்றேன். அதனால் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்திற்குத்தான் என்பதனை தெரிந்து இனி வரக்கூடிய நாட்களை உன் வசமாக்க நீ துணிந்து நில். அப்பனிடத்தில் இருந்து உனக்கான தைரியமும் உனக்கான மனநிறைவும் உனக்கான நிம்மதியும் நிச்சயமாக கிடைக்கும். என் பிரியமே, நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் கை வந்து சேரக்கூடிய நேரத்தில் இந்த கந்தனையும் கண்டுவிட்டாய் என்றால் நான் நடத்தி கொடுப்பதை நீ தெளிவாக பெறப்போகிறாய் என்ற அர்த்தம். எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருந்தாலும் நான் நடத்துவது போலாகுமா? இந்த கந்தன் தருவது போல் ஆகிவிடுமா? அப்பன் நினைத்து விட்டால் ஒரு நொடியில் மாற்றங்களை கொண்டு வர முடியும்.
ஆனால் அதை நடத்தாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம். இந்த வாழ்க்கையை பற்றிய அத்தனை விஷயங்களையும் நீ கற்று தேர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையை பற்றிய அத்தனை விஷயங்களும் உனக்கு நடக்காமல் உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை குழப்பி விடாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் இதுவெல்லாம் என்னவாக மாறும் என்பது நான் தெரிந்த விஷயம் என்றாலும் உன்னால் இதையெல்லாம் உன் வசமாக்க நிச்சயமாக முடியும். நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க முடியும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். என் பிள்ளையே, இன்றோடு உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து எதிர்பார்த்த வெற்றி உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நம்பிக்கொண்டு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் தெளிவாக எடுத்து வைத்து விட்டாயானால் எண்ணி 48 மணி நேரத்திற்குள் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயம் நிறைவேறும் என்பதனை புரிந்து கொள்வாய். எல்லோருக்கும் வாழ்க்கை ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். அது கற்றுக் கொடுக்கும் பொழுது சரியாக யார் கற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் இந்த வாழ்க்கையின் தன்னுடைய வெற்றியை அடைவார்கள். அதே நேரத்தில் கிடைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கற்று தேர்ந்து விடாமலும் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தன் வாழ்க்கையில் நினைத்தது எதையும் பெற முடியாமல் வருந்தி நிற்பார்கள் என்பதனை உணர்ந்து கொள். நான் இருந்து உனக்கு இதை சொல்லிக் கொடுக்க இருக்கின்றேன். இங்கு யாரும் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் தெரியுமா? யாருக்கெல்லாம் இந்த தெய்வத்தின் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் கிடைக்கும் என்று நீ நினைக்கின்றாய்? என் பிள்ளையே, உண்மையான நம்பிக்கையும் உண்மையான அக்கறையும் எந்த ஒரு தவறையும் செய்யாத ஒரு சூழ்நிலையையும் யார் உருவாக்குகின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே நடக்கின்ற விஷயம். அதை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கின்றேன். எந்த நிலையிலும் வந்த நிலையை மறந்து விடாதே. எந்த ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவித்தோம், எப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருந்தோம் என்பது எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். அது உன் நினைவில் இருந்தால் மட்டும்தான் உன்னால் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள முடியும். நீ நினைத்த மாற்றத்தை உன்னால் அடைய முடியும். இது நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் நிச்சயமாக கிடைக்கும். என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடியத்தான் போகின்றது. அது அப்படியே தொடராதல்லவா? அதனால் இருக்கின்ற நாட்களில் கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்று கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை விட அழகான பல விஷயங்களை இது நாள் வரையிலும் ஒளித்து வைத்ததை இனி உன் முன்னால் எடுத்து காட்டப் போகின்றது. நீ எப்பொழுதும் எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்து விட்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். நம்பிக்கையோடு நீ எதையெல்லாம் எதிர்நோக்குகின்றாயோ அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன் வசமாக மாறும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். மனதில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தெளிவாக சிந்தித்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தினால் அடையக்கூடிய நன்மைகளும் உன் கண் முன்னால் தெரிய வரும். எதிர்மறையான சிந்தனைகளோடு எதை நினைத்தாலும் அது உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கி நடக்கவிருப்பதை கூட தட்டி விட்டுவிடும். இனிமேலாவது கவனத்தோடும் உனக்கான வெற்றியை உன்னால் பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையோடும் கந்தனின் அருளை பெற்று நம் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம் என்பதனையும் நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எந்த சூழ்நிலையும் உனக்கானதை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்கின்ற எண்ணம் மட்டும் இருந்து விட்டால் போதும். யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிட முடியாது. யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளும் நடந்து விடாது. கந்தனிருந்து உன்னை காப்பாற்றுவேன். நான் கொடுத்த உத்திரவாதத்தை ஒரு நாளும் மீற மாட்டேன். அதிலும் இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த கந்தனுக்கு உகந்த இந்த நாளில் நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறும். நீ நினைத்ததை சாதிக்க பிறந்த குழந்தை. உன்னால் முடியாது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதை கூட நீ செய்துவிட உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்துதான் பார்ப்பாய். எல்லா முயற்சிகளையும் செய்து
அதன் பிறகு கிடைக்கின்ற தோல்வி ஒரு நாளும் உனக்கு மனதிற்கு காயத்தை கொடுக்காது. நம்பிக்கையோடு இரு, என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.